வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனல்ல ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பு இணைப்பட்டியல் தத்துவத்தை எந்த நாட்டின் அரசியலமைப்பு நமக்கு அளித்தது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி சுவிட்சர்லாந்து, ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. இந்திய அரசியலமைப்பு இணைப்பட்டியல் தத்துவத்தை எந்த நாட்டின் அரசியலமைப்பு நமக்கு அளித்தது? சரியான பதில் ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. இரண்டாவது கேள்வி, உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை நிர்ணயிப்பது யார்? ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் சி நாடாளுமன்றம், ஆப்ஷன் டி சட்ட அமைச்சர். உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை நிர்ணயிப்பது யார்? சரியான பதில் ஆப்ஷன் சி நாடாளுமன்றம். இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, நீதி தாமதப்படும் போது மக்களாட்சி மறுக்கப்படுகிறது என்று எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ சால்மன், ஆப்ஷன் பி தலைமை நீதிபதி மார்ஷல், ஆப்ஷன் சி ராபர்ட் கென்னடி, ஆப்ஷன் டி ஆப்ரஹாம் லிங்கன். நீதி தாமதப்படும் போது மக்களாட்சி மறுக்கப்படுகிறது என்று எழுதியவர் யார்? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ராபர்ட் கென்னடி. இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம். மக்களாட்சி தத்துவத்தை பாதுகாக்க சுதந்திரமான மிக அவசியமான ஒன்று எது? ஆப்ஷன் ஏ பத்திரிகை துறை, ஆப்ஷன் பி கல்வித்துறை, ஆப்ஷன் சி நீதித்துறை, ஆப்ஷன் டி நிதித்துறை. மக்களாட்சி தத்துவத்தை பாதுகாக்க சுதந்திரமான மிக அவசியமான ஒன்று எது? சரியான விடை ஆப்ஷன் சி நீதித்துறை.